ஓட்டை பிரிக்கும் போது அந்த ஓடுங்கிறது அவங்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்குது. அதே போல இந்த படி என்ற சொற்கள் மற்ற இந்த இந்த பல நம்ம நம்ம 2-3 பொருள் வருவதெல்லாம் அதே வடிவில் இருப்பதால் அதற்கு பல சிக்கல்கள். யூ அக்கார்டிங் டு அப்படி என்று கூகுள் மொழிபெயர்ப்புல படிக்கிறது. ஆனால் ஒரு படி அரிசி என்று படிக்கும் போதும் அதே மாதிரி ஒன் ஸ்டெப் ரைஸ் வருது. இந்த படியே அந்த படி அதுக்கு ஒரு அந்த ஸ்டெப்பு அப்படிங்கிறது போயிடுச்சு. அந்த படின்னு வர்றதுல யூ ஸ்டடி வெல் அப்படின்னு ரீட் அப்படிங்கிற மாதிரி வரணும். அந்த இடத்துலயும் வரல. அதே மாதிரி ஒரு படி அரிசி அப்படிங்கிறதுலயும் அந்த படிங்கிறது இந்த சிக்கல படிங்கிறது வந்து ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. ஆனா நம்ம இந்த படிங்கிறது வந்து மெஷர்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு படி அந்த ஆளாக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிக்கல்களை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ இது வந்து மொழியியல் வல்லுநர்களுக்கு நாள் மட்டுமே இதை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு குறியீடுகளை உருவாக்கி பொறுமை அடிப்படையிலான குறியீடு எந்த வினை எந்த வினை எதை எடுக்கும், எந்த வினை எதை எடுக்காது, எந்த இடத்தில் எந்த மாதிரியான பெயர்களை எடுத்துக்கொள்ளும், எதோட எது போகும், எதோட வரும், இந்த மாதிரியான இதுதான் இது நம்முடைய மொழி அடிப்படையிலான அறிவை கணினிக்கு கொண்டு செல்வதன் மூலமாகவே நம் செய்ய முடியும். அதே போல நமக்கு உள்ள பெரிய சிக்கல் நம் 17ஆம் நூற்றாண்டு வரை நமக்கு நம்முடைய தமிழ் வருகிற அந்த சிக்கலும் இருக்கிறது. அதனால இந்த பொய்டிக் ஃபார்ம்ஸ் அப்படி வரக்கூடிய நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாம் உலக மொழிகளிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நிறைய பேரை அழைத்துள்ளது. பல மொழிகளிலும் எல்லா இலக்கியங்களும் செல்ல வேண்டும் என்று. அவ்வாறு கொண்டு செல்வதற்கு மொழிகளினுடைய இந்த இயந்திர மொழிபெயர்ப்பு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதையும் நாம் அவர்களுக்கு அவர்களுக்கு செய்து கொடுத்தால் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். மொழி தொழில்நுட்பம் என்ற ஒரு துறையில் இருக்கிறது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில். ஆனால் அது குறியீட்டு தரவகம் போன்று உருவாக்கி கொடுத்தால் அது இயந்திர மொழிபெயர்ப்பு ஓரளவுக்கு செய்த பிறகு அதற்கு பிறகு மற்ற மொழிகளில் செய்தால் எளிமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆன் தி கிரவுண்ட் எபோவ் தி ஸ்கை என்பது கூகுள் மொழிபெயர்ப்பு. நிலத்தினம் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆளரவென்று சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோட நட்பு என்ற ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் இது on the ground and above the sky scatter the water evenly with ebony pedals. I am friendly with the country where I grow up அப்படி என்று வருகிறது. இது வந்து கூகுள் மொழிபெயர்ப்புல மொத்தமாக அதற்கு புரிந்து கொண்டுவதற்கான ஒரு சிக்கல் வருகிறது. ஆகவே முதலில் சந்தி பிரிக்க வேண்டும். அதற்கு பிறகு கணினிக்கு அந்த வாக்கிய அமைப்பு பொருள் என்ன வகையான பொருளை உணர்த்துகிறது சங்க இலக்கியம் அந்த விவரங்களையும் நாம் அதற்கு கணினிக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாகவே இந்த மாதிரியான சிக்கல்களை முடிக்க முடியும். ஏன்னால் அதுக்கு கீழ் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் மொழிபெயர்ப்பு மருதநாயகம் அவர்களும் மற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் கொடுத்துள்ளது. பிகர் than the earth, certainly higher than the sky, more unfathomable than the waters is this love for this man of the mountain slopes, where bees make rich honey from flowers of the குறிஞ்சி that has such black stars into it. இது இந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது நமக்கு. அப்போ தனலட்சுமி போன்ற பேராசிரியர்கள் கொண்டு வந்தது போல அதில் முழுக்க நமக்கு வந்து ஒரு குறுந்தொகைக்கு அவர்கள் உருவாக்கியுள்ள மார்பலாஜிக்கல் அனலைசிஸ், உருவன் பகுப்பாய்வு, அந்த பகுப்பாய்வை நம்முடைய அகிலன் அவர்களும் உருவன் பகுப்பாய்வு சங்க இலக்கியத்திற்கு தான் பண்ணியிருக்கிறார். அது போல ஒரு பகுப்பாய்வை சங்க இலக்கியத்திற்கு நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு முன்னால் அது ஒவ்வொரு வாக்கிய அமைப்புகளையும் பிரித்து அதற்கு அது என்னென்ன பொருளை கொடுக்கிறது என்று இதுவாக பிரித்து அது கணினிக்கு புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு இந்த லார்ஜர் than the earth என்பதை
பிகர் than the earth என்பதும் பல சிக்கல் இருக்கு. லார்ஜரா பிகரா என்றால் அதுவே ஒரு சிக்கல் இருக்குது. வாஸ்டரா ஹையரா, டீப்பரா, மோர் அன்ஃபர்டபுளா, ஹில்ஸ் வேர் த ஹனி. இது போல மொழிபெயர்ப்பாளருக்குள்ளேயே எதை போடுகின்ற ஒரு சிக்கல் இருக்குதா, சினானிம்ஸ் சொல்றோம்ல, ஒரு 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 பொருளுக்கான பல சொற்கள் இருக்குதா, அதையெல்லாம் அந்த சிக்கல்கள் எல்லாம் மனதில் வைத்து உருவாக்க வேண்டும். அதே போலதான் இந்த பாடல் ஒரு இது போல மனிதர்கள் உருவாக்கியுள்ளார்கள். ஆனால் அந்த இயந்திரத்திற்கான இந்த செய்ய முடியாது. செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் வந்தது என்பது இயந்திரத்தின் மூலம் செய்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டது. தவறான ஒரு மொழிபெயர்ப்பு வந்தது. லைக் த மிங்கிளிங் ஆஃப் ரெயின் வாட்டர், ஹார்ட்ஸ் ஹேவ் மிங்கிள் அண்ட் லவ் அவர் ஹார்ட்ஸ் ஆர் ரெட் அண்ட் போரிங் ரெயின் நியான் பார்ட்டின்னு இருக்கணும். ஆனா அந்த 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 மொழிபெயர்ப்பே கூகுள் நம்ம டச் செய்யும்போது சரியாக வரவில்லை. அடுத்தது நூலரு முக்தி, தன்சீர் உழைப்ப, இதெல்லாம் வந்து மனிதர்கள் வந்து பேர்ஸ் when they are string set அப்படின்னு வரணும். ஆனா மெஷின் கிட்ட கொடுத்தா இந்த மாதிரி பாடல்கள்லாம் அதனால எதுவுமே பண்ண முடியல. இந்த அதே போல இந்த வில்லோன் கலலை அப்படின்னு துரியோல் இந்த மாதிரி எல்லாம் வர இதெல்லாம் வந்து சுத்தமா வந்து மெஷின் பண்ணவே முடியும். அப்போ அந்த the bowman has a battle ring on his legs and the bangled girl with an anklet on his soft feet அப்படிங்கறத வந்து அந்த சிலம்பு அந்த இதெல்லாம் வந்து நம்மளுடைய கல்ச்சரல் ஐட்டம்ஸ், நம்மளுடைய பல தமிழ்ல உள்ள இதுகள், அது எல்லாமே கொண்டு வர்றது ஒரு சிரமமான இதா இருக்கிறது. முடியாதது என்று இல்லை, அதை அதை புரிந்து கொள்ளக்கூடியவர் சங்க இலக்கியத்தில் ஆழ கற்ற ஒரு அறிஞரும், அதே போல ஆங்கில மொழி புலமை பெற்றவரும், அல்லது அதன் வெளிநாடுகளில் உள்ள ஆங்கில மொழி பேராசிரியர் அல்லது அந்தந்த மொழிகளுக்கு போகக்கூடிய பேராசிரியர் இணைந்து செய்ய வேண்டும் என்பதை தான் நான் இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன்னா நாம் ஒரு மொழிபெயர்ப்புக்கு பிற மொழி பேசுபவர்களுக்கு கொடுப்போம் என்றால் அவர்களுக்கு சங்க இலக்கியம் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா. இப்போ கன்னட மொழியோ தெலுங்கு மொழிக்கோ நாம் கொடுக்கணும், அந்த பேராசிரியருக்கு தமிழனுடைய ஆழமான ஒரு புலமையை தெரிந்திருக்கும். அதே போல மொழியில் மொழியியல் அறிவு இருக்க வேண்டும். ஆகவே அந்த மூவரும் இணைந்துதான் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த என்னுடைய கருத்தை வலியுறுத்துவதற்கு தான் இதை நான் இங்கு இந்த பாடல்கள் எல்லாம் கொண்டு வருகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஐங்கூர்ல உள்ள பாடல்களுடைய மொழிபெயர்ப்பு இதெல்லாம் வந்து கூகுள் மொழிபெயர்ப்புல நான் அது இட்ட போது அதனால் சரியான முறையிலே செய்யவே முடியாது. அடுத்தது அதே எடுத்துக்காட்டுகள் தான். அதே போல இந்த பழமொழி பாம்பின் கால் பாம்பறியும், ஸ்நாக்ஸ் நோ த ட்ராக்ஸ் ஆஃப் ஸ்னேக்னு எழுதியிருக்காங்க. அதெல்லாமே சுத்தமா அது மொழிபெயர்க்க முடியுது. ஆயிலே ஓல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அயன் இஸ் யூஸ்டு டு கட் அயன் அப்படின்னு. அதுக்கு அடுத்து வந்து பல இந்த இது போல செய்ய அந்த பொன்னேர் மீனி, சிறுமுகையை வந்து நறுமலர், லூசிங் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் திஸ் டைனி பேர்ட்ஸ், ஆம்பல் நார்ந்தோம் துவர்வாய், யுவர் ரெட் மவுத் ஃபில்டு வித் ஸ்வீட்னஸ் இஸ் redolent of the wild water lily அப்படின்லாம். ஸோ இந்த பாடல்களில் உள்ள மொழிபெயர்ப்பு இதெல்லாம் ஹியூமன் டிரான்ஸ்லேஷன், மனிதர்கள் செய்த மொழிபெயர்ப்பு. இதெல்லாம் முழுக்க நான் கூகுளுடைய மொழிபெயர்ப்பு சென்று படித்த போது அது சரியாகவே புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் மொழிபெயர்ப்பு செய்யவே முடியவில்லை. இதெல்லாம் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய சிக்கல்களாக இருக்கு. ஸோ முடிவாக கூகுளினுடைய மொழிபெயர்ப்பு அதனுடைய எல்லாம் இருந்தாலும் கூட பல 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 சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பை அவர்கள் உரைக்கு கொடுத்தாலும் கூட பல சிக்கல்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த வார்த்தைகளை சில இடங்களிலே அவர்கள் விடுபடுவதும், அதே மாதிரி பெயர்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதே போல ஒரு குறிப்பிட்ட கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுவாங்க, அந்த சூழல் பொறுமைகளை சரியாக மொழிபெயர்ப்பு செய்வதில் பல சிக்கல்கள் இந்த மொழிபெயர்ப்பு. அதே போல இலக்கணம் எடுத்துக்கொண்டால்
ஆங்கிலத்துல கோப்புலா இருக்கும், நமக்கு இருக்காது. அதே போல ரிலேட்டிவ் கிளாஸ்ல பல சிக்கல்கள். அதே போல நம்முடைய கண்கார்டன்ஸ் என்று சொல்வது, இந்தியில் வந்து பெண்பால் ஆண்பால் மட்டுமே இருக்கும். நம்முடைய மொழியில 3 பால்கள் இருக்கிறது. பால் வேறுபாடு. அதே போல வினைக்கும் வினைக்கும் பெயருக்கும் உள்ள கண்காடு, அதுக்கும் உள்ள தொடர்பு. அதே போல பெயரடை, அச்சால் அடுக்கி அச்சில் அடுக்கி என்று இந்தியில் இருக்கிறது. அதுபோல பெயருக்கும் பெயருடைய தொடர்பு ஆங்கில மொழியில் இருக்குமா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான். அது போன்ற பல மொழியில் உள்ள பல இலக்கண கூறுகளை வந்து நம்ம முழுக்க அது 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 புரிந்து கொண்டு மொழிபெயர்ப்பு செய்யவில்லை என்பதுதான் கூகுளுடைய ஒரு இதாக இருக்கிறது. அதே போல நம்முடைய புதிய சொற்கள், ஒவ்வொரு நாளும் புதிய சொற்களும் புதிய வார்த்தைகளையும் உருவாக்கி கொண்டே வருகிறோம். அந்த சொற்களை எல்லாம் கூகுள் மொழிபெயர்ப்பு அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டால்தான் இயந்திர மொழிபெயர்ப்பு சிறப்பாக. இறுதியாக நான் கூறுவது, நம்முடைய விதிகள் அடிப்படையிலான முதல்ல ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம வர வேண்டியது விதியியல் அடிப்படையிலான, குறிப்பாக பொருண்மையியல் அடிப்படையில், அதே போல சூழல் பொருண்மையியல் அடிப்படையிலான பணிகள் கண்டிப்பாக தேவை. இன்று இல்லாவிட்டாலும் இன்னும் 10 ஆண்டுகள் கழிந்தாவது கூகுள் மொழிபெயர்ப்பு முழுமையாக செய்ய முடியாது. இயந்திர மொழிபெயர்ப்பு முழுமையாக அதை வெற்றி அடைய முடியாது. இந்த சூழல் பொருண்மையியல் தொடர்பான பணிகளும் தமிழுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மற்ற மொழிகளிலே ஏன் செய்வது என்றால், அவர்கள் அந்த பணிகளை எல்லாம் செய்து முடித்து விட்டார்கள். நிறைய இந்த யூரோப் மொழிகளில் அந்த பணிகளை, ஐரோப்பிய மொழிகளில் அந்த பணிகள் எல்லாம் அவர்கள் முன்கூட்டியே செய்து விட்டார்கள். மொழியியல் அடிப்படையிலான பணிகள். அதே போல அகராதிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் நூற்றுக்கணக்கான அகராதிகளை உருவாக்கி வருவார்கள். கோபில்டு டிக்ஷனரி என்பதே ஒரு அந்த தரவகத்தின் அடிப்படையிலான அகராதிகள். அந்த தரவகமே நம் இப்பொழுதுதான் கொண்டு வந்துள்ளோம். அந்த தரவகத்தின் அடிப்படையிலான அகராதிகள் வர வேண்டும். தரவகத்தின் அடிப்படையிலான 2 மொழிபெயர்ப்புகள், இயந்திர மொழிபெயர்ப்பு முன்னால் மனிதர்கள் செய்து கொண்ட குறியீட்டு தரவகத்தின் அடிப்படையில் செய்து கொண்ட டேக்டு கார்பஸ் என்று சொல்லுவோம். அதெல்லாம் நமக்கு வந்து கையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போதுதான் இன்னும் சிறப்பான தமிழுக்கான மொழிபெயர்ப்புகள் வளரும். ஆகவே என்னுடைய முடிவாக மொழியியல் தமிழ்துறை பேராசிரியர்களுடைய பணி இதற்கு கண்டிப்பாக தேவை. அதை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு நன்றி. நிறைய பேர் கலந்து கொண்டிருந்ததால 44 பேர் இருந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருக்கு. நன்றி அனைவருக்கும். மிகுந்த நன்றிங்க ஐயா. இயந்திர மொழிபெயர்ப்பு குறித்து மிக தெளிவாக, செறிவாக, அதில் இருக்கின்ற சிக்கல்கள் மற்றும் தீர்வுகள், குறிப்பாக இந்த உரையில் கூகுள் மொழிபெயர்ப்பு கருவி